Hi everyone, this is Bismin Flora for Go Green with Bismin. இன்னைக்கு நாம ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் பார்க்க போறோம். ரைஸ் வாட்டர் சீக்ரெட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனால ஒரு சின்ன கிராமம் தான் யாவ். அங்க இருக்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே பண்ணிருக்காங்க. என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அங்க இருக்கிற எல்லா உமன்ஸும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹேர் அப்படின்ற கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. எப்படிடா எல்லாருமே கின்னஸ் ரெக்கார்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, 16 வயசுல இருந்து 80 வயசுல இருக்கிற எல்லா உமன்ஸ்க்குமே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹேர் அவார்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஒரு கிரே ஹேர் கூட இல்லையா. அப்படி என்ன சீக்ரெட்ஸா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் எனக்கு ஒரு சூப்பரான நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் கிடைச்சது. அதுதான் அந்த ரைஸ் வாட்டர். டெய்லி நம்ம அரிசி லஞ்சுக்கு சாப்பிட்றோம். ஆனா அந்த அரிசியை கலைஞ்ச தண்ணியில இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கறது எனக்கே இவங்களை பார்த்துதான் தெரிஞ்சுது. சரி, அந்த ரைஸ் வாட்டரை அவங்க அதை எப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ஈஸியா ஷாக்கிங்கா இருந்தது. நீங்களே அதை பாருங்க. And then we'll keep on the hair for 20 minutes, and then 20 minutes later we wash our hair, in the river. Oh, in the river? Yes, in the river. அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ரைஸ் வாட்டரால அவங்க ஹேரை அலசிப்பாங்களாம். அலசிட்டு இந்த மாதிரி அவங்க ஊர்ல ஒரு ஆறு இருக்கா, அந்த ஆறுல அங்க வர தண்ணியில அவங்க ஹேரை வாஷ் பண்ணிப்பாங்களாம். இதுதான் அவங்க காலங்காலமா ஜெனரேஷன்ல இருக்கிற சீக்ரெட் அப்படின்றதையும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ரைஸ் வாட்டர் எப்படி பண்றது? அதுல நிறைய மெத்தட் இருக்கு. நான் பர்சனலா யூஸ் பண்ணது 2 மெத்தட் தான். மெத்தட் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிசியை ஒரு ½ அன் ஹவர் நல்லா பவுல்ல ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா கையால ஒரு சர்க்குலர் மோஷன்ல ரைஸை அலசிக்கோங்க. அரிசியில இருக்கிற சத்தெல்லாம் அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. அந்த வாட்டர் மட்டும்தான் நமக்கு தேவை. அரிசி நீங்க சாப்பாட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டினதுல நீங்க ஏதாவது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டோடைய பீல், அதாவது லெமன் பீல், ஆரஞ்சு பீல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லயே ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். அண்ட் அவங்கள மாதிரியே நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணதுல எனக்கு இதான் ரிசல்ட் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப வரன்னு போயிடுச்சு என் முடியலாம். அதை நான் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஹேர் க்ரோத் நிஜமாலே ஆச்சு, வால்யூமைஸும் ஆச்சு. மெத்தட் 2 ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக மதியம் சாப்பாடு வடிப்போம் இல்லையா, அந்த சாப்பாடு வடித்த அந்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான். அதை கீழே ஊற்றாம நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் நீங்கள் வாஷ் பண்ணிட்டா முடிஞ்சுது. இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறத நம்ம டெய்லி கீழே கொட்டிகிட்டு இருக்கோன்னு தெரியிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் பாட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடும் உங்களோட முடியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்காதீங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ஷாம்பூ இல்லைன்னா கண்டிஷ்னர் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்டாக ஷாம்புவை அவாய்ட் பண்ணிடுவேன். வெறும் கண்டிஷன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருவேன்.
அண்ட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் திரும்பவும் ஏற்கனவே சொன்னது தான், 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் வாட்டரில் இனோசிட்டால் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்குது. அந்த காம்போனன்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர்க்குள்ளே ஈஸியாக பெனிட்ரேட் ஆகிக்கும். பெனிட்ரேட் ஆனது வெளியே வரவே வராது, என்ன வாஷ் பண்ணாலும் வராது. அந்த இனோசிட்டாலுங்கிற விஷயம் தான் வந்து நம்ம ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப வால்யூமைசிங்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.